ஏறத்தான அப்படி தெரியுதா? தீயணைப்பு படையெல்லாம் வந்திருக்காங்க அணைக்கிறதுக்கு. எவ்வளோ ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும், இன்னும் தீ அடங்கினவே தெரியல. ஓகே, திடீரென்று என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இணுவில்ல, அதாவது காரைக்கால் சிவன் கோவில் இந்து மயானம் இருக்கு. இந்து மயானத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இணுவில் குப்பை கிடங்கு என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அங்கே அதிகமான குப்பைகள் எல்லாமே கொண்டு போடுவாங்க. அந்த பகுதி திடீரென்று தீப்பற்றி இருக்குது. அதை அணைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. தண்ணி பவுசர் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. தண்ணி அந்த தீயை அணைக்கிறதுக்கு பல்வேறுபட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ இதுதான் இந்த மாதிரி எல்லாம் வென்றாங்கன்னு இதை இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. வடிக்க போவேன் பாருங்க, 10 எரியுது. பாருங்க, இணுவில் குப்பை கிடங்கு 10 எரியுது. இணுவில் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் கொட்டுற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீரென்று தீப்பற்றி எரியுது. பாருங்க, ஓரளவுக்கு இந்த தீயை அணைச்சிருக்கணும் பாருங்க. ஆனால் அப்படி இன்னும் ஃபுல்லாக எரிஞ்சு கொண்டு இருக்குது. இங்கே இதில் தண்ணியெல்லாம் அடிச்சிக்கணும் பாருங்க. அப்படி கண்டு இங்கே 10 எரியுது. இப்போ தீ என்னண்டு பரவிச்சுன்னு தெரியல பாருங்க. அம்மா, அம்மா 10 கடவுளே, கூடுது போட என்ன இந்தியா. அம்மா மணக்கு என்னண்டா என்னண்டு இதண்டது? அப்படியே அந்த சுடலை பக்கமா அப்படியே சின்ன சின்ன அரிஞ்சு அப்படியே வந்துட்டாங்க. ஆமா, அங்கல பக்கத்துல பறந்து வந்திருக்கோ. சுடல பக்கத்துல தீ பாருங்க. சுடல பக்கத்தால இதை கொளுத்திக்கணும் போடக்கு. அதுல இருந்து இங்க பரவி வந்திருக்கு இந்த நெருப்பு. பாருங்க, இவ்வளவு உயரமான குப்பை கிடங்குன்னு பாருங்க. ஆமா, இப்ப கூடுது என்ன? பூவை நல்ல இடம்பு மேல ஃபுல்லா பொழுத்தினா இல்ல என்ன பொழுத்தின வெக்கைக்கு மாரி இவன டக்குன்னு பார்த்தோம். இங்க பாருங்க, இதுலயும் எரிஞ்சோட்டு இருக்குது. பாருங்க, இதுல ஃபுல்லா தண்ணி, ஃபுல்லா அங்கால இருந்து தண்ணி அடிச்சுக்கணும். இங்க பாருங்க, ஃபுல்லா எரிவாங்க. மரம் டக்கு இந்த மரமும் சேர்ந்து தெரியுது பாருங்க. இந்த பாருங்க எப்படி எரியுது பாருங்க, உழந்து விட்டு எரியுது. இந்த அப்படியே ஃபுல்லா எரியுது. பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காரைக்கால் இந்து மயான சுடல் இருக்கு. அந்த சுடல்ல இருந்து அதை குப்பை கொளுத்திக்கணும். அந்த குப்பையில இருந்து தான் இந்தியாவில் பக்கம் அந்த நெருப்பு கொளுத்தின குப்பையில இருந்து நெருப்பு இந்தியாவில் பக்கத்தை இந்த குப்பை கிடங்குக்கு தீ பற்றிட்டுது பாருங்க. இடிஞ்சு கொண்டே இருக்குது, அப்படி தொடர்ந்து இடிஞ்சு கொண்டே இருக்குது. இதில் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. அதை தாண்டி நிறைய தண்ணி போசர் இல்லாமல் நிற்குது. இங்கே பாருங்க, இல்லை தண்ணி போசர் இல்லாமல் நிற்குது அணைக்கிறதுக்கு. காரைக்கால் இந்து மயானத்துக்கு நிற்கிறோம். இதில் பாருங்க எப்படி எரியுதுன்னு சொல்லி. இந்த குப்பை கிடங்கு அங்கால எரியுதை விட இங்கால அதிகமாக எரியுது. இங்கே பாருங்க,
தண்ணி பவுச தீயணைப்பு படையெல்லாம் வந்திருக்காங்க அணைக்கிறதுக்கு. ஆனா அணைக்க முடியல. இந்த அவ்வளோத்துக்கு தண்ணி எடுத்து அணைச்சு கொண்டே இருக்காங்க. இங்க பாருங்க எப்படி எரியுதுன்னு பாருங்க. ஆமா இங்க பாருங்க பெரிய குப்பை கிடங்கு வந்துடாது. இங்க பாருங்க எப்படி புகை எழும்புதுன்னு சொல்லி. இந்த பாருங்க தீயணைப்பு வாகனம் வந்துட்டு அண்ணாக்கள் நினைக்கிறேன். அதுக்கு கூட என்னண்ணா பரவாயில்ல, நல்லா பரவாயில்ல என்ன. ஆமா இப்ப இதெல்லாம் நீங்க அணைச்சிட்டீங்கண்ணே. அது ஆமா தண்ணி எங்க எடுத்துறீங்க? அது தண்ணி மாறி மாறி கொண்டு வராங்களா பவுசர்ல? பாருங்க தண்ணி கொண்டு வந்து பத்தான்னு சொல்லி பிறகு இதுல தண்ணி பவுசர்ல இருந்து எடுத்து இருந்தா இதுல பவுசர் நிக்குது. இந்த பவுசர்ல இருந்து தண்ணி எடுத்து தான் இப்ப இங்க இருந்து அடிச்சு நிக்கிற அண்ணாக்கள். பாருங்க இந்த படகுலே எந்த பெரிய ஒரு குப்பை கிடங்கு அப்படி எரியுதுன்னு பாருங்க. இப்ப தண்ணி அடிச்சு நூக்க போயிடும் பாருங்க. இங்க எப்படி எரியுதுன்னு பாருங்க. நான் தண்ணி அடிக்க போயினா ரெடியா நிக்கணும். இப்ப தண்ணியால நூக்க போயினோம். இந்த அண்ணா எல்லாம் கழுவி கொண்டிருக்கிறாரு. போட்டிருக்கேன். அவர் இங்கால பக்கத்தை அடிக்க போறாரு. இப்ப இங்கால பக்கத்தால இந்த அண்ணா அடிச்சு நிக்கிறா. இது சரியா தீப்பாட்டிட்டு நல்லா தீப்பாட்டிட்டு. ஆமா நல்ல போசா அடி. ஃபயர் சர்வீஸா எவ்வளவு தூரம் அடிக்குது பாருங்க. அவ்வளவு போசா அடிக்குது.
அந்த அண்ணா கடிக்க போயிடும். ஓகே ஓகே, இப்போ இந்தியாவில் பக்கத்தில் இந்த அண்ணா அடிக்க போறாரு. என்ன தண்ணி இல்லையா? பிரஷரை கூட்டுங்க. தண்ணி இல்லையா? வேல்வ பாருங்க. ஓகே, நிப்பாட்டி போட்டு நிப்பாட்டிட்டு பாருங்க. தண்ணியை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி முடிய பவுசரில் வந்து ஒன்று வந்து அப்படியே இந்த பைப்பால் நிரப்பி உடனே வந்து நூற்று கொண்டே இருக்கிறாங்க. இந்த முடிகிற மாதிரி தெரியல. இங்கே அண்ணா நிரப்பி கொண்டிருக்கிறதால பைப்பால் எத்தனை தடவை என்ன பிரியா? 4வது அம்மாட்ட தண்ணி அந்த பவுசர் வந்து எழுதுனா பாருங்க எவ்வளோ ரை பண்ணி கொண்டிருக்கணும். இன்னும் வந்து தீ அடங்கினமே தெரியல. காட்டு தீ மேலே சும்மா அப்படி பரவி இருக்கு பாருங்க. அங்கே அந்த பகுதிக்கெல்லாம் நூத்தவை, அதுக்கே திருப்பி எரிஞ்சோன்னு இருக்கு. இந்த பகுதி இந்த இதுக்குள்ள எல்லாம் எரிஞ்சு நூத்தவை. ஆனால் பாருங்க கட்டுக்கடங்க அப்படி எரியுது, வெடிக்குது. பாருங்க இந்த தண்ணி பவுசர் வந்து தண்ணி கொண்டு வந்தது. இதோட 4வது தண்ணி பவுசர் இது முடிஞ்சுது. இப்போ இந்த தண்ணி பவுசர் போகுது பாருங்க. இது போக அடுத்த தண்ணி பவுசர் வந்து ரெடியாக இருக்கு. அந்த ரெடியாக இருக்குது. பாருங்க அடுத்த தண்ணி போஸ் ரெடியாக இருக்குது. தண்ணி இதோட 4வது 5வது கொண்டு வைக்கணும். ஆனால் இன்னும் வந்து தீ வந்து அவ்வளோ கத்தி எரியுது, எரிஞ்சு கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 அடி 14 அடி உயரத்துக்கு இருக்குது. நீளம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100 அடி, அகலம் வந்து ஒரு 30 அடி அகலத்துக்குள்ள இருக்கிற அவ்வளோ குப்பையும் வந்து இப்போ பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்குது. எதிர்பாராத விதமாக வந்து நடந்த ஒரு விபத்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் இந்த கஷ்டப்படுறாங்க. அதுக்குரிய பலனும் கிடைக்கல. பார்ப்போம். பாருங்க அடுத்த தண்ணி போசல் வந்து அதையும் அதுக்குள்ள ஊற்ற போகிறாங்க. டீ அணைக்கிற அந்த மிஷினுக்குள்ள ஊற்றி அடிக்க போகிறாங்க. பார்ப்போம். திருப்பியும் தண்ணி நிரப்புறாங்க. பாருங்க இன்னும் கூட எரியுது இப்ப. பேருங்க தெரியும் படியும். எந்த ஹடாவுல அம்மா ஏணி நேரத்தில் அப்படி தெரியுதா? இங்கே ஹடா இங்கே பாருங்க மக்களே. அட கடவுள் அம்மா. இவ்வளோ பெரிய கிடங்குன்னு பாருங்க. குப்பை கிடங்கு எப்படி எரியுதுன்னு பாருங்க. சோப்பா நெக்கல் இன்றைக்கு எவ்வளோ நூப்பாங்கன்னு சொல்லி விட்டு இடிஞ்சு கொண்டே இருக்கு. வெடிச்சு எரியுது. ஓகே
ஓகே, நீ இந்த பக்கத்தால வந்து கூட எரியுது, இந்த பக்கத்தால இந்த அண்ணா வந்து செய்த போறாரு. ஓகே இருக்கா? ரைட் போடு விஜயன். அம்மா போசா போ. விஜயன் கொஞ்சமா கூட்டி போட்டு கொஞ்சம் தண்ணி போன டிபார்ட்ல தான் நான் பிராஞ்ச திருப்பலாம். சரியா? முதல்ல கொஞ்சம் ப்ரெஷர் வச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி போன கொஞ்சம் திருப்பணும். இவன் மற்ற டிரெக்ஷன்ல திருப்பலாமா? இல்லை பிராஞ்ச திருப்ப விடாது. ஓகே, இப்ப கூட்டு. பாருங்க என்ன ஸ்பீட் அடிக்கணும் பாருங்க. கொஞ்சம் குறை கூட்டுங்க கொஞ்சம் கூட்டுங்க. அப்படியே நேரம் அப்படி பாருங்க அவசர அவசரமா வாகனங்கள்லாம் வந்துடுது. தீயணைப்பு படை பாருங்க தொடர்ந்து அணைச்சு கொண்டு இருக்கணும். இன்னும் அணைச்ச மாதிரி தெரியல, அணைகிற மாதிரி தெரியல. தீ இந்த அடுத்த தண்ணி போசனம் வந்துடுது ரெடியா பாருங்க. இவங்க அடுத்த தண்ணி போசனம் வந்து இங்க ரெடியா.
போடு கறி சூஜா போலடா பாருங்க இன்னும் அணையறமே தெரியல எரிஞ்சு கொண்டே இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பொலித்தீன் பிளாஸ்டிக் இருக்கிறதால இவ்வளோ உயிரம் இருக்குன்னு பாருங்க. வந்ததை விட இது பெரிய தண்ணி போகும் பெரிய அணைப்பு. பாருங்க தண்ணி முதல் வந்தது சின்ன இந்த தீ அணைக்கிற மிஷின் இப்போ வந்து பெருசு பெரிய அந்த கிளர்ச்சியிலேருந்து வந்துருக்குது அவசர அவசரமாக வந்துருக்கு பாருங்க.